இன்றைக்கி தீபாவளி பலகாரங்களில் பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 மினி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக அட்டகாசமான சுவையில் வெறும் 50 ரூபாய் செலவு பண்ணால் போதும் 1 கிலோ பாதுஷா டக்கராக வந்து ரெடி பண்ணிடலாம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வழக்கம் போல் மாவெல்லாம் கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு நம்ம மைதா எடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்குங்களா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்வீட் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாதுஷாக்கு வனஸ்பதி சேர்ப்பாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் நெய்க்கு பதிலாக வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்க்கு பார்த்தீங்கன்னா சரியாக 1 கப் அளவு, அதாவது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். மைதா தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு முதல்ல வந்து தயிர் சேர்த்துக்குங்க. முதல்ல அரை கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதன் பிறகு மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து தயிர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சரியாக 1 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். முதல்ல சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒரு கலக்கு கலக்கிடுங்க. அதன் பிறகு எடுத்து வச்சு 1 கப் மைதா வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த தயிர் இந்த நெய்யெல்லாம் இருக்குது இல்லைங்களா, முதல்ல இதிலே வந்து கலக்க பாருங்கள். உங்களால் முடியலன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அதாவது 1 கப்பு மைதாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் வந்து தேவைப்படும். மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்னமும் வந்து தயிர் வந்து தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா எடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் வந்து பிசைஞ்சு எடுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா தளர்வாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் இந்த மாவு. அப்போ தான் பாதுஷா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நமக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபிஸ் வந்து வீடியோ வந்து போட்டுன்னு இருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா டைட்டாகவே வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலாக வந்து தடவி கொடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா இன்னமும் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பாதுஷா பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அதனால தான் இந்த நெய் பார்த்தீங்கன்னா மேலாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஷீரா வந்து ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக அரை கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுனே இருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பித்து ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நமக்கு பாதுஷா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு ஆகிற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வனஸ்பதி சேர்த்திங்கன்னா 50 ரூபாய்க்குள்ளேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த சர்க்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரட்டும். இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு பாதுஷா தேவையான சின்ன பால்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மினி பாதுஷா தான் வந்து செஞ்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியுண்டாக வந்து மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு கையில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு ஒரு விரலை வச்சு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல் ஒன்று போட்டு விட்டுக்குங்க. கையில் கொஞ்சம் போல் லைட்டாக ஒட்ட மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருந்தது பாதுஷா. எல்லாமே டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நெய் சேர்த்து இருக்கிறதுனால சூப்பராக டேஸ்டியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம் வந்து செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு முடிச்சது காமிக்கிற பாருங்கள். சரியாக எனக்கு இந்த பாதுஷாலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு பார்த்தா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்திருந்தது. இப்போ பாருங்கள் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த அளவு தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக விட்டிங்கன்னா கூட நல்லா காஞ்ச பிறகு மேலாக அந்த சர்க்கரை அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கம்பி பதம் அளவுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாகு வந்து நிறுத்திக்குங்க. இப்போ ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பாதுஷாவுடைய பால்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதுஷாவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் அந்தளவுக்கு வந்து இழுக்கவே இல்லை. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் எண்ணெய் கூட சேர்த்துருக்க மாட்டேன். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுக்கிற எல்லா பாதுஷாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீதி இருந்தது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கரண்டியை போட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி கொடுங்க.
நம்ம எண்ணெயில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பி வரும். ஏன்னா இதில் வந்து ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்கணும் இல்லையா, நல்லா வந்து உப்பி வரும். நம்ம செஞ்சு வைக்கும்போதும் சரி, அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும்போதும் சரி, 1க்கு 2 மடங்கு ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பாதுஷாவுடைய பால்ஸ் எல்லாம். அதனால் குட்டி குட்டியாக செய்கிறதுனா இன்னமும் வந்து சின்ன சின்னதாக அளவுகளை மாவை வந்து உருட்டிட்டு நடுவில் வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாதுஷாவுடைய இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வந்து நல்லாவே வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராகவே பொரிஞ்சு வந்திருக்கு. கலரும் பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி இருக்கிற எல்லா பாதுஷா பால்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷீரா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டிலே வந்து பாதுஷா வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டைரெக்டாக இந்த சர்க்கரை பாகில் வந்து இந்த பாதுஷா வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரட்டி கொடுங்க. பெரட்டி கொடுத்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த பாகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த பாதுஷாவில் உறிஞ்சி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த பாதுஷாலாம் அந்த ஷீராலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உறிஞ்சிருக்க பாருங்கள். இது ஒரு தனியாக வந்து பிளேட்க்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது மிளகா பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து இருந்ததுன்னா துருவி வந்து சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் வந்து நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். கையிலேயே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலாக்கா வந்து இந்த மாதிரி தூவி கொடுங்க. பாதுஷாலாம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஜூஸியாக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். லேயர்ஸும் அப்படியே நமக்கு கிடச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.